தமிழக வாக்காளர் பட்டியலிலிருந்து 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தமிழக வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்கள், இரட்டை வாக்குரிமை வைத்திருப்பவர்கள் என்று 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். ஷியாம் சார், பெரிய பிரச்சனையாகவே இது இருந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதிலிருந்தே இருக்கக்கூடியவர்கள், அதாவது உயிரோடு இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே வாக்குரிமை வைத்திருக்கக்கூடியவர்களுடைய வாக்கே இது ரிமூவ் பண்ணப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதா ஒரு அச்சமாக இருக்கிறது. 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பழைய எஸ்ஐஆர் 2002, 2003, 2005 வரைக்கும் நடந்த எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேல நீக்கி இருக்காங்க. அப்படிதான் இப்பவும் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ ஆர்டினரிலி ரெசிடென்ட்ங்கிற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க. உதாரணமா, நீங்க சொந்த ஊர்ல நீங்க ஓட்டு வச்சிருப்பீங்க, எலிமினேஷன் போகும்போது சொந்த ஊர்ல நீங்க இருக்க மாட்டீங்க, வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பீங்க, இல்ல பணி நிமித்தமா எங்கேயோ சென்னைக்கு வந்திருப்பீங்க. அப்படின்னா உங்க வாக்கு சென்னையில தான் என்பது இப்போ தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே மைக்ரேட்டட், பெர்மனன்ட்லி ஷிஃப்டட், இந்த ரெண்டும் அதிகமா வரத்தான் செய்யும். தேர்தல் ஆணையம் எவ்ரி இயர் இதை செய்யுதுங்க. எஸ்எஸ்ஆர்னு பேர் அதுக்கு. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் செய்யுது. ஆக 5 வருட காலகட்டத்தில், ஒரு தேர்தலுக்கு மறு தேர்தலுக்கு இடையில 5 வருட காலகட்டத்தில் குறைந்தபட்சம் 7 எஸ்எஸ்ஆர் வரும். அதை அவர்கள் நேர்த்தியாக செய்திருந்தார்கள்னா இப்படி ஒட்டுமொத்தமா நீக்க வேண்டிய அவசியம் வராது. ஆனா அவங்க செய்யல. அதாவது ஒரு இடத்துல சேர்த்திருப்பாங்க, அவங்களே எனக்கு வேற இடத்துல கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க, 2 இடத்துலயும் வச்சிருப்பாங்க. தேர்தல் ஆணையத்தின் தவறு. மாபெரும் தவறு என்னன்னா, இந்த அப்லோட் பண்ற சாப்ட்வேர்ல டெத் அப்படின்னு நீங்க அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பிஎல்ஓவோ இல்ல அதுக்கு மேல அதிகாரியோ அப்லோட் பண்ணணும்னா, ஒன்னு டேட் ஆஃப் டெத் வேணுங்க, அப்படி இல்ல அப்படின்னா டெத் சர்டிபிகேட் வேணும். அன்பார்ச்சுனேட்லி டேட் ஆஃப் டெத் கூட நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம உறவினர்கள் யாராவது இறந்துருப்பாங்க, டேட் ஆஃப் டெத் ஞாபகம் இருக்காது, டெத் சர்டிபிகேட் இருக்காது. அப்படின்னா அதை எப்படி என்ட்ரி போடுறது என்பதற்கு இதுல வழியே இல்லை, இந்த சாஃப்ட்வேர்ல வழியே இல்லைங்க. அப்போ பெர்மனன்ட்லி ஷிஃப்டட்ல தான் அவங்களும் வராங்க. அதாவது நிரந்தரமா மேல அட்ரஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி டோட்டலாவே இந்த அப்லோடிங் சாஃப்ட்வேர், வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு சாஃப்ட்வேர்ல ஏகப்பட்ட கோளாறு இருக்கு. யாரு இதை தயாரிச்சு கொடுத்தாங்க? எந்த தனியார் நிறுவனம்? இந்தியா முழுவதும் இருக்கிற வாக்காளர் பட்டியல் எல்லாமே ஒரு தனியார் நிறுவனத்தின் கையில போறதுங்கிறது நாட்டுக்கு நல்லதா? இப்படி பல கேள்விகளுக்கு இதுல முதல்ல இருந்தே பதில் இல்லை. எவ்வளவு எடுத்து சொல்லியாச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்கிற ரீதியில் தான் அது நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். தமிழ்நாட்டுல வருகிற பிரச்சனை மாதிரியே பல மாநிலங்கள் வரும். உத்தரப்பிரதேசலயும் வரும், வெஸ்ட் பெங்கால்லயும் வரும். ஏன்னா பெரிய மாநிலங்கள் அவை, மக்கள் தொகை அதிகம். இதையெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் சமாளிக்க போகிறது என்றால், எல்லா மனுக்களையும் குப்பை தொட்டியில் போடுவதன் மூலமா தான் சமாளிக்க போகிறது. இப்போ திரு இளங்கோவன் அவர்கள் சொல்வது என்னன்னா, திமுக தரப்புல இருந்து நம்ம பேசும்போது அப்படி நீக்கப்படுகிறது அப்படின்னாலும் அதற்கான காரணத்தை அவர்கள் குறிப்பிடப்பட வேண்டும். இறந்தவர்கள், 2 இடங்கள்ல வாக்குரிமை வைத்திருப்பவர்கள், டியூப்ளிகேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த காரணங்களை குறிப்பிட்டு நீக்கப்படுவது என்பது சரி, அதுதான் நடைமுறையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போ உயிரோடு இருக்கக்கூடியவர்களை, ஏற்கனவே வாக்குரிமை வைத்திருப்பவர்களை கூட ஒரு சில இடங்கள்ல அவங்களுடைய வாக்குரிமையா அவங்களே ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அவங்களுடைய பெயர் பட்டியலில் இல்லை, இப்போ நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து இதுக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குல்ல, அதைத்தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்க? கரெக்ட் தாங்க. இப்போ உதாரணமாக இந்தியாவில ஒரே ஒரு கண்டிஷன் தான் வாக்காளராக இருக்கிறதுக்கு, அடல்ட் ஃப்ராங்கைஸ். 21 வயசு முதல்ல, இப்போ 18 வயசு. இந்திய குடிமகனா இருக்கணுங்கிறது நம்ம உணர்ந்து கொள்கிற விஷயம் தான். நம்ம டிக்ளேர் பண்றோம், நான் இந்திய குடிமகன் டிக்ளேர் பண்றோம். அப்போ வாக்காளர்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுமா என்பதே பெரிய கேள்விக்குறி. அதை செய்ய வேண்டிய பணி தேர்தல் ஆணையத்துக்கு. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வீடு வீடாக சென்சஸ் மாதிரிங்க. சென்சஸ் நம்ம எந்த ஃபார்மும் ஃபில்அப் பண்ணி கொடுக்க மாட்டோம். சென்சஸ் அதிகாரிகள் வீடு வீடா எனுமரேட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அப்படின்னா இதுக்கு டைம் ஆகும். போன இதுல பாத்தீங்கன்னா 6 மாசங்க, 2002 இருந்து 2005 வரைக்கும். இப்ப எனக்கே இந்த 2002, 2005 காலத்துல எனக்கு பாகம் எண் என்ன, வரிசை எண் என்ன, எதுவுமே தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. தேர்தல் ஆணையத்தோட உள்ள சைட்டுக்குள்ள போனாலும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் இதே அட்ரஸ்ல இருக்கேன் 25 வருஷமா. அவர் பிஎல்ஓட்ட கேட்கும் போது அவரு அதை நீங்க ஃபில்அப் பண்ண வேணாம் சார்ட்டாரு. ஃபில்அப் பண்ண தான் கொடுத்துருக்கிறேன். வாக்காளர்களா சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல, இயல்பா எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது திரு ஷியாம் சார். இவ்வளவு படித்தவர், நீங்க ரொம்ப இன்ஃபார்ம்ட் சர்க்கிள் இருக்கிறீங்க, ஒரு வழக்கறிஞர். இப்போ உங்களுக்கே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது, நீங்க ஒரு பாமர மக்கள், வெறும் வாக்கு உரிமை மட்டும் வைத்திருக்கக்கூடிய, ஓட்டர் ஐடி மட்டும் வைத்திருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்னவா இருக்கும்?
ரொம்ப கடினமானதுங்க. கடைசியில் நான் என்னோட மூத்த அண்ணன் ஒருவர் வந்து எனக்கு 10 வயசு மூப்பு, அவர்கிட்ட கேட்டு வாங்கி அவரோட நான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். வேற வழி இல்லை. என்ன காரணம்னா அது நமக்கு தேவையே இல்லை. 2002 2005 என்பது தேவையில்லை. இன்றைய தேதிக்கு நம்ம வாக்காளராக இருக்கிறோம். நம்மகிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. இன்னும் சொல்ல போனாங்க, என்னோட அடையாள அட்டையோட டேட்டே வந்து 2006 தான். ஆரிநாதர் வருஷம் அடையாள அட்டை நான் 2006 தான் எனக்கு கையில கிடைச்சிருக்கு. அதுல கட் ஆஃப் டேட் வந்து 2006 தான் இருக்கு. அப்ப எப்படி 2002 2005 இருக்கும்? சேம் அட்ரஸ்ல இருந்தாலும் இருக்கிறதுக்கு வழி இல்லை. நிறைய பேருக்குங்க. என்னோட நண்பர் ஒருவர், அவர் டீச்சர் யூனியன்ல வந்து பெரிய டீச்சர் யூனியன்ல பிரசிடென்ட்டுங்க. அவரு இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரு டீச்சரா இருக்கும்போது பல ஊருக்கு மாறி போயிருக்காரு. 2002 இருந்து 2006 வரைக்கும் ஏதோ 3 பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டரா இருக்காரு. அங்க ஓட்டு போட்டிருக்காரு. அப்ப அவருக்கு இப்ப வந்து சொந்த ஊர்ல செட்டில்டு. ஓட்டு வந்து சென்னையில இருக்கு. இவ்வளவு பெரிய குழப்பங்களோட அவரோட நிலைமை இருக்கு. என்ன பண்ணு காலையில கூட போன் பண்ணி கேட்டாரு, எனக்கு வாக்கு இல்லாம போயிருமான. ரொம்ப வயசானவங்க, வாக்கு இல்லைன்னா அவங்க வந்து சிவில் டெத்தா நினைக்கிறாங்க. அதை சரி, நீங்க வாக்காளரா இல்லைன்னா அது தற்காலிகமாக நீங்க சிவில் ரீதியாக மரணமடைந்ததுக்கு சமம். எவ்வளவு பெரிய உரிமை, அதை இவ்வளவு கேஷுவலா வந்து இவங்க டீல் பண்றாங்க. என்ன பெட்டிஷன் போட்டாலும் அதுக்கு பதில் இல்ல. உச்சநீதிமன்றமும் சரியான நிவாரணம் கொடுக்கலங்கிறது இதுல வருத்தத்துக்குரிய விஷயம். என்ன பெரிய பிரச்சனையாக வேறு என்ன வெடிக்கும் இந்த தேர்தல் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா 77 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட வாய்ப்புங்கும் போது அது ரொம்ப பெரிய நம்பரா தெரியுது. அவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள், அவ்வளவு பேர் டூப்ளிகேட்ஸ் வச்சிருக்காங்க, இல்ல அவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா, இல்ல அதுல இன்னும் பிரச்சனைகள் ஏதேனும் வெடிக்கும்னு புரிஞ்சுக்கணுமா? போன தடவை 6 மாச டைம்ல இதை வந்து தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அதாவது 2006 வரைக்கும் வச்சுங்களேன். அப்போ வந்து இவ்வளவு தூரம் 40 லட்சம் பேர் நீக்கப்பட்ட போது எதிர்ப்பெல்லாம் இல்ல. இந்த முறை நீக்கப்பட்ட போது எதிர்ப்பு வரும். என்ன காரணம்னா அவசரப்படுத்துறதுதான். நிதானமாக ஒரு 4 மாதம் 5 மாதம் டைம் எடுத்து செய்ய வேண்டிய மேட்டர் தானே. எதுக்கு இவ்வளவு அவசரமா செய்யணும்? இல்ல பீகார்ல ஆரம்பிக்கும் போதே எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா தேர்தல் காலத்துக்குள்ள இது முடிஞ்சு போயிடும். தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் ப்ராப்ளம், இங்க மழை வெள்ளம், அதுல பாதிப்பு இருக்கு. சொல்லப்படாங்க, என்னோட இன்டர்நெட் லைன் வந்து 300 MBங்க. 300 MB லைன். உங்க டிவி உங்க ஷோக்களுக்காக நான் வந்து அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு இன்டர்நெட் வச்சிருக்கேன். என்னதே ஹேங் ஆகிட்டே தாங்க இருந்தது. ஐ டுக் 2 days. 2 நாள் முயற்சி பண்ணி கடைசியா கண்டுபிடிக்க முடியல என்பதுதான் உண்மை. ஃபார்மை ஃபில்அப் பண்றதுக்கு எனக்கும் என் மிஸ்ஸஸ் சேர்த்து ஃபில்அப் பண்றதுக்கு வந்து மினிமம் 25 minutes வேணும். எனக்கு 20 minutes ஆச்சு. ஆனால் இதை வந்து சாதாரணமானவர்களாம் செய்யவே முடியாது. அப்ப யார் இதுல உள்ள வராங்க அப்படின்னா அரசியல் கட்சி தான். அவங்க தான் வந்து திருப்பி ஃபார்மை ஃபில்அப் பண்றாங்க. அவங்க தான் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. பிஎல்ஓ கிட்ட அந்த ஸ்ட்ரென்த்தும் இல்ல, அவங்களுக்கு அந்த ஆள் பலமும் இல்ல. அவங்களும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ட். ரொம்ப பெரிய சத்துணவு அமைப்பாளர்லாம் வந்து பிஎல்ஓவா இருக்காங்க கிராமங்கள்ல. எப்படிங்க அவங்க வேலை பார்க்க முடியும்? ஓவர் ஸ்ட்ரெஸ்ட். சரி, யாராவது ஒருத்தர் இவங்க டார்கெட் வச்சு ஃபில்அப் பண்றாங்க. நீ இத்தனை % கொடுக்கணும்னு டார்கெட் இருக்கு இதுக்கு. இப்போ பாவப்பட்டவங்க அவங்க அதிகாரிகளா இருக்காங்க, இல்லைன்னா ஒரு சாதாரண போஸ்ட்ல இருக்காங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அவங்க கட்சிக்காரங்களை நம்புறாங்க. அப்ப கடைசியில வந்து நம்ம என்ன குறைபாடுகள் சொல்றோமோ அதே குறைபாடுகளோட தான் இந்த வாட்டி வந்து நமக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியில வரும். கண்டிப்பா திரு ஷியாம் சார், உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி. நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன இருக்கின்றன என்பது குறித்து பேசியிருக்கிறீங்க. தமிழகத்தை பொறுத்தவரை SIR நடைமுறையில் 77 லட்சம் பேர் வாக்குகள் நீக்கப்படவிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக 1000 விளக்கு தொகுதி வாக்காளர்களில் 34 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. தமிழகத்தில் தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இறந்தவர்களின் பெயர், இரட்டை வாக்குரிமை வைத்திருப்பவர்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.